Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப் தான். மஷ்ரூம் சூப். நல்லா க்ரீமியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் மஷ்ரூமை ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறது, மஷ்ரூம் சாப்பிட்றதால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி மஷ்ரூம் மசாலா சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஷ்ரூம் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மஷ்ரூமை விடவே மாட்டீங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் டயட்டில் இதை ஆட் பண்ணிப்பீங்க. ஓகே, இந்த சூப் செய்யறதுக்காக நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கூடவே ஒரு வெங்காயம், 3 பல்லு பூண்டு, இந்த அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டை போட்டுட்டு கூடவே இந்த வெங்காயத்தை போட்டு ஜஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். சூப்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ஓவராக வதங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா அப்படின்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது போட்டு ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த சூப்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷமா இது கொதிக்குது. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போட்ட மஷ்ரூம் வந்து ஒரு பாதி மஷ்ரூமை நான் எடுத்துக்கிறேன். எதுக்காகனா இந்த மஷ்ரூமை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணும்போது சூப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சி எடுத்த இந்த மஷ்ரூம் பேஸ்ட்டை இந்த சூப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி லைட்டாக கொதி வர டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சூப் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் ப்ளஸ் ஸ்வீட் கார்ன் சூப் சொல்லிட்டு 2 சூப் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் வெஜிடபிள் சூப்பில் திக்னஸ்க்காக நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமல் கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக அந்த சூப்பை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டுருக்கு. ஃபைனலாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு மஷ்ரூம் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளவுதான், இப்போ நம்மளுக்கு மஷ்ரூம் சூப் ரெடி. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ண டைமில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் சூப்பை நல்லா சூடாக அப்படியே கூட நம்ம குடிக்கலாம். பட் என் பசங்க வந்து எப்போ சூப் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த கார்ன் சிப்ஸை போட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக நான் கொஞ்சமாக கார்ன் சிப்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இது மேலே போட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ஸ்டைலில் இந்த மஷ்ரூம் சூப்பை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.